மக்கள் எப்படி நம்ம பக்கம் திருப்போம் அந்த கண்ணன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் சாயங்காலம் 6 மணி ஐபிஎல் மேட்ச் செட்டில் ஆகும். இப்ப நீங்க என்ன படம் ஓடில போட்டாலும் ஓடாது. ஹானஸ்ட்லி அதுதான் ஃபீட்பேக். ஓகே, அது சிஎஸ்கே மேட்ச் வந்தீங்கன்னா சுத்தம். சரி, இதெல்லாம் தான் ஓடிடிக்கும் ஆஃப் சீசன்ஸ் இருக்கு. எப்பெல்லாம் ஐபிஎல் வருதோ, எப்பெல்லாம் பிக் பாஸ் வருதோ, மக்கள் எல்லாமே அந்த பக்கம் திருப்பிடுவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் ஓடிடிக்கு ஆடியன்ஸ் கொண்டே வர முடியாது. வரலாம், மேபி ஒரு 5-10% வரலாமே தவிர இந்த 100% ஆடியன்ஸ் அட்டென்ஷன் டு த படம் இருக்குமானா ரொம்ப டவுட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் புரிஞ்சுக்கிட்டு அது நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன். நான் வெற்றிமாறனை என்டோஸ் பண்ணாத இன்டர்வியூவே கிடையாது. ஏன்னா ஹீ நோஸ், மேக்கிங்கும் நல்லா தெரியும் அவருக்கு, பிஸ்னஸும் நல்லா தெரியும். அவர் கூட சொல்லியிருப்பாரு வெற்றிமாறன், நான் 10 ரூபா கொடுத்தா என்னால 12 ரூபா தான் உனக்கு ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும். நான் ப்ரொடியூசருக்கு முதல்ல மைண்ட் செட் பண்ணிடுவேன். ஏன்னா என் படத்துல அவ்வளவுதான் பிசினஸ் இருக்குன்னு அந்த கிளாரிட்டியோட மேக் பண்ற வெரி ஃபியூ பீப்புள் ஐ நோட்டீஸ் இன் த இண்டஸ்ட்ரி. ஓகே, சரி, அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி கிரியேட்டர்ஸா நல்லா இருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, நல்ல கதைகள் சூஸ் பண்றாங்க, அதுக்கான குரு எல்லாம் நல்லா பண்றாங்க. பிசினஸ் என்னன்னா லைக்கா பாத்துக்கோ, சன் நெக்ஸ்ட் பாத்துக்கோ அப்படின்னா எஸ், அவங்க எல்லாம் காலங்காலமா இருக்காங்க. இது என்ன பண்ணா இந்த படத்தை தேர்த்த முடியும். பிளஸ் அவங்க கிட்ட பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் எங்க இருக்கு. ஸோ சன் நெக்ஸ்ட், சன் குரூப் எப்படி ஒரு படத்தை பொசிஷன் பண்றாங்கன்னா, இப்போ ஒண்ணு தியேட்டர்ல போடுவோம், இல்லைன்னா டிவில போடுவோம், இல்லை ஓடிடில போடுவோம்.